హరి ఓం నమస్తే. ஒடியும் ஒடி பிரயோகமும். பண்டைய காலத்தில் பிள்ளை தைலம் மற்றும் பல ஔஷத கூட்டுகளை சேர்த்து மை தயார் செய்து காதின் இருபுறமும் தடவிக்கொண்டு ஏது உருவமும் தரிக்கக்கூடிய ஒடிமூர்த்திக்கு பூஜை செய்து எதிரியை தேடி சென்று கொலைப்படுத்தக்கூடிய ஒரு முறை இருந்தாலும் மற்றொரு பிரயோக ரீதியை பற்றி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு விபூதியை கையில் பிடித்து எதிரியை மனதில் நினைத்து ஒடியினுடைய அஸ்திர மந்திரத்தை பிரயோகம் செய்து விபூதியை ஊதி பரப்பினால் எதிரிக்கு மாறாத ரோகம் சம்பவிக்கும். ரோகம் வரக்கூடிய லட்சணங்களை என்னவென்று பார்த்தால், காலினுடைய கட்டவிரலில் இருந்து சலம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில தேதிக்குள் எதிரியானவன் மரித்து போவான். இது பயங்கரமான கடித்த ஆபிசார தோஷம் ஆகும். ஆகையால் முடியாத பட்சத்தில், எதிரியால் நமக்கு துன்பம் வரும் பட்சத்தில் மட்டுமே இது போன்ற ஒடிமூர்த்தி பிரயோகங்கள் பண்டைய காலத்தில் செய்யப்பட்டது. இது தெரிந்து கொள்வதற்கு ஆகவே இந்த பதிவு. இது போன்ற அரிய பல தகவலை தெரிந்து கொள்ள விஷ்ணுமாயா ஆதிமார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.